யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மூவிந்த ரெஸ்லிங் அண்ட் ஆர்ட்ஸ் ட்ரைனிங் அகாடமிலேருந்து நிகேஷ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஜிம்னாஸ்டிக்கில் உள்ள பேசிக் கார்ட்வீல் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை தமிழில் ஓலைக்காரணனையும் சொல்லுவாங்க. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸ்டெப்பாக தான் நம்ம படிக்க போகிறோம். மொத்தம் ஒரு 5 ஸ்டெப்பாட்டு படிக்க போகிறோம். நம்ம ஸ்டெப்பாக படிக்கும்போது நமக்கு படிக்கிறது ரொம்ப சுலபமாக இருக்கும். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுவிடுங்க. சரி, லைன் போட்டாச்சு. லைனில் எட்ஜில் நிற்கும். போட்டுக்கிட்டு ஃபஸ்ட்டு உங்கள் கை கீழே லேண்ட் பண்ணும்போது இந்த மாதிரி தான் இருக்கணும். கையை ரொம்ப விரிக்கக்கூடாது, ரொம்ப சுருக்கியும் வைக்கக்கூடாது, ஓரளவு. ரெடி? இனி வலது கையை அப்படி கீழே வைக்க போகிறோம். அந்த லைனில் கீழே வைக்க போகிறோம். இடது கையை அதே மாதிரி பக்கத்தில் வைக்க போகிறோம். இது 2. அடுத்து 3. உங்கள் இடது காலை இப்படி வைக்க போகிறோம். 3. அதுக்கப்புறம் வலது காலை எடுத்து அப்படி பேக்கில் வச்சு எழும்ப போகிறோம். 4. இது ஸ்டெப் 1. கூட ஒருக்கா கவனிச்சுடுங்க. 1 2 3 4. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு எல்லாமே லைனில் தான் பண்ணணும், ஒரே ஸ்ட்ரைட்டில். அடுத்து ஸ்டெப் 2 எப்படி பண்ணணும்னு பாருங்கள். 2 கவுண்டு தான். கை வைக்கிறது ஒரு கவுண்டு, கால் வைக்கிறது இன்னொரு கவுண்டு. மொத்தம் 2 கவுண்டு தான். 1 2. இனி கொஞ்சம் ஜம்பிங்கில் நம்ம பண்ண போகிறோம். ரொம்ப ஜம்ப் பண்ணா காலங்களில் காலை தூக்கி அதில் வைக்க போகிறோம். ஸ்டெப் 3. அடுத்து இதை தனியாக வால் இருந்ததுன்னா வால் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிவிடுங்க. நம்ம உடம்ப ஸ்ட்ரைட்டாக தூக்க போகிறோம். கையை கீழே ஊனி காலை ஸ்ட்ரைட்டாக தூக்க போகிறோம். அது யாரி இறங்குங்க. மேலே காலை தூக்கிட்டு அப்படியே கீழே லேண்ட் பண்ணி மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. வால்னா நம்ம வால் சப்போர்ட் இருக்கும். அடுத்தது நம்ம கையை ஊனி ஸ்ட்ரைட்டாக காலை தூக்கிக்கிட்டு அப்படியே கீழே லேண்ட் பண்ண போகிறோம். காலை தூக்கிட்டு அப்படியே கீழே. இது நம்ம ஸ்ட்ரைட்டாக பண்ணதுக்காண்டி. காலை அடுத்து கீழே போட்டு கீழே அடுத்து டைரெக்டாக பண்ணும்போது கீழே விழுந்துடாமல் இருக்கிறதுக்காண்டி இது ஒரு சின்ன ஒரு பேசிக் ஸ்டெப் தான். அடுத்து நம்ம ஸ்டெப் 4 அதே மாதிரி தான். காலை கூட கொஞ்சம் கீழே இருந்து கூட கொஞ்சம் காலை தூக்கி நம்ம அந்த சைடு நம்ம லேண்ட் பண்ண போகிறோம். நம்ம இதை திரும்ப ரெகுலராக கண்டினியூஸாக திரும்ப பண்ணும்போது நமக்கு இது ரொம்ப சுலபமாட்டே வந்துடும். ஒரே அடியில் நீங்கள் காலை நீட்டி போட்டிங்கனாக்கி கீழே உள்ளதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணால் இப்படி ஸ்டெப்பாக காலை தூக்கி போட்டு பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், ஸ்டெப் 4 ஸ்டெப் 5 அது எல்லாமே நம்ம போடக்கூடிய ஹைட்டில் தான் இருக்குது. அதை வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிடுங்க. பார்த்துடுங்க. கொஞ்சம் இப்போ ஃபுல்லாட்டே பண்ண போகிறோம் பாருங்கள். ஹார்ட் வீல் எப்படி பண்ணுன்ட்டு கால் ஸ்ட்ரைட்டாக வரணும், ஸ்ட்ரைட்டாக கீழே லேண்ட் ஆகணும். சரி, ஹார்ட் வீல் இப்போ ஃபைனலாக கண்டினியூவாக பண்ணிகிட்டே இருக்க பாருங்கள். கீழே லேண்ட் பண்ணோன்னா அடுத்த ஸ்டெப்பு அது ப்ராக்டிஸ் பண்ணும்போது எல்லாத்துக்கும் வந்துடும். ரொம்ப ஈஸி தான் ஹார்ட் வீல். பாருங்கள்,